संपन्नाय नमः ओम भुवनेश्वर्यै नमः ओम राजराजेश्वर्यै नमः ओम नानाविध परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि अलबो ஏன்னா கற்பூரம் உண்டா கற்பூரம் தானே வாங்கிட்டு வர சொல்லி நேத்துக்கே மீனாட்சி கிட்ட பணம் கொடுத்துட்டேன் காத்தால பூஜைக்கு வேணுண்டி மறந்துடாதேன்னு சொல்லித்தான் அனுப்பிச்சேன் சரி சரி எதுக்கு இந்த பார்வை இப்ப மீனாட்சி வந்துருவோம் எப்படி வருவா இல்ல எப்படி வருவான்னு மீனாட்சி நம்மாத்துல மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காளா அவன் ஊருக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாவம் அவன் அனாத பொண்ணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் அவரையே துரத்திட்டு இருக்க சரி விடுங்கோ ஏதோ பழக்க தோஷம் ஆமா கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க கோயில தானே குருக்களா இருக்கு ராத்திரி கோயில பூட்டிட்டு வரச்சு அங்க இருந்து கொஞ்சம் கற்பூரம் எடுத்துட்டு வந்தா போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ புத்திர பாக்கியமே இல்லாம போயிட்டு இப்ப நீ சொல்றபடி நான் கோயில்ல கற்பூரத்தை திருடிட்டு வந்த அடுத்த ஜென்மத்துல பகவான் நம்ம கழுதியாத்தான் படைப்பான் அப்புறம் கற்பூர வாசனை தெரியாம போயிடுண்டி மொசம் மொசம் நின்று இருக்கேப்போ போய் கற்பூரத்தை வாங்கிட்டு வா அம்மா என்ன காலகத்துல காய்கறி கடையை கொண்டாந்துட்டேன்னு பாக்குறீங்களா கற்பூரம் கூட மறக்கல கொண்டாந்துட்டேன் காலங்காத்தால எங்க போயிட்டு வர 2-3 நாளுக்கு முன்னாலே நீங்க தானே கேட்டீங்க தர்மபுரி தீர்ந்து போச்சு கொண்டாடினுட்டு போலாம் போலாம் இப்போ அப்ப வேலை முடியல சரின்ட்டு இன்னைக்கு காலங்காத்தால போயிட்டு காட்டுக்கு போய் தர்மபுரில பிடிக்கிட்டு 4 எடுத்து வச்சேன் பாருங்க இது பாத்தீங்களா 10 பசலைக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமேனு அதையும் எடுத்து மடியில கட்டிட்டு இன்னும் 4 எடுத்து வச்சேன் பண்ணையார் வீட்டு தோட்டத்துல பாப்பா பாப்பா காத்து கிடக்குது உங்களுக்கு தான் கூட்டு பண்ணா ரொம்ப பிடிக்குமே கொண்டாந்து அம்மாடி இன்னைக்கு என்னமோ முடிச்சது நல்ல முகத்துல சரி எனக்கு அப்படியே சின்ன யானை தோட்டத்துக்கு போனா என்னமோ தெரியலங்க இந்த வருஷம் பழம் அப்படி காய்ச்சி கிடக்குது அண்ணே என்ன எனக்கு ஒரு பழம் கொடுன்னு பொண்ணே பொண்ணு நீ ஒண்ணு யாராவது சாப்பிட போறேன் இல்ல என்ன எங்க அம்மா அப்பா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆஹா குருக்கள் ஐயாவுக்கு அம்மா அப்பான்னு சொன்னாரு ஆமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பழங்க ரொம்ப நல்லா இருக்குது ஒண்ணே ஒண்ணு கொண்டாந்து வச்சுட்டேன் நானு நல்லா இல்ல குடிச்சிட்டியா கற்பூரம் எடுக்கலாமான்னு கேட்டேன் நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ்னு பேரு நான் தான் வருஷ கணக்கா மலையாவிலேயே தங்கி பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு தடவையாவது அங்க வந்து போயிருக்கிறியா அட நான் எங்கப்பா வர்றது என் பொண்ணு மரகதம் புருஷனை எழுந்துட்டு பிள்ளையோட இங்கேயே வந்துட்டா அவளை தனியா விட்டுட்டு நான் எப்படிப்பா வர்றது அப்போ உன் மகன் செல்வத்தையாவது அனுப்பி இருக்கலாம்ல நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பையன் என்னடா படிப்பை முடிச்சு விட்டு விவசாயம்னு நிலத்தையே சுத்தி தலையா என்ன பண்றது வாங்க மாமா சௌக்கியமா இருக்கேம்மா ரவி இவர்தான் மலையா தாத்தா குட் மார்னிங் மலையா தாத்தா குட் மார்னிங் குட் மார்னிங் என்னடா ரவி எப்படி படிக்கிற நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வெரி குட் வெரி குட் அப்பா நான் ரவி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வரேன் ரவி போனா ரவி ஐயா பள்ளிக்கூடம் வரட்டீங்களா மீனாட்சி அக்கா நீங்க இன்னைக்கு லேட் என்ன பண்றது சொல்லுங்க மீனாட்சி அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு வயலுக்கு போ நல்லதுமா சதாசிவம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஐயா வணக்கங்க அதே மீனாட்சியா வாம்மா சௌக்கியமா எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கீங்க இத வந்து வாம்மா சதாசிவம் என்னாலையும் முன்ன மாதிரி ஓடி ஆடி எஸ்டேட் வேலைகளை கவனிக்க முடியல உன்னாலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் எப்படியாவது சொல்லி உன் மகன் செல்வத்தை மலையாருக்கு அனுப்பிச்சு வை அவ்வளவுதான் நான் சொல்லுவாமா பார்க்கலாம் ஐயா நான் போயிட்டு வரேன் இந்த மலேசியால நல்ல தம்பி மாமா வந்திருக்காங்கன்னு அவங்ககிட்ட சொல்லு நாளைக்கு ஊருக்கு போறாரு சொல்லு நல்லது போயிட்டு வரேன் வாமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இலைய போடு நான் வரேன் சீக்கிரம் வாங்க நல்ல தம்பி மாமா வந்திருக்கிறாராம் அவர் நாளைக்கே மலேசியா போயிடுறாராம் பெரியய்யா சொல்ல சொன்னாங்க ஐயோ அவர் மலையாவுக்கு வாவான்னு போட்டு அறுப்பாரு எனக்கு என்னவோ இந்த மாவயல் கிராமத்தை விட்டு எங்கேயும் போக பிடிக்கவே இல்லை சாம்பார் போடு அதாவது 4 எழுத்து படிச்ச உடனே பணம் பணம்னு பறந்துகிட்டு பட்டணத்தை பக்கம் ஓடுதுங்க நீங்க என்னடா
எக்கச்சக்கமா என்ன இல்லாம படிச்சுட்டு இந்த பட்டிக்காட்டுல வேகாத வெயில்ல இந்த வயல்லயே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. மீனாட்சி, அண்ணான கூலி வேலை செய்யறவனும் அரிசிக்குத்தான் அலையறான், லட்சமா சம்பாதிக்கிறவனும் அரிசிக்குத்தான் அலையறான். எவன் எங்க சுத்தினாலும் கடைசியில கிராமத்துக்கு வந்துதான் தீரணும். சரி, இன்னும் கொஞ்சம் கூட்டு போடு. ஆஹா, இன்னைக்கு கூட்டு பிரமாதம். இதோட ஒரு மாவடு இருந்தா சாப்பாடு பிரமாதமா இருக்கும். தெரியுமே, நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரும்போதே 2 வடுவா கொண்டு வந்துட்டேன். அடே மீனாட்சி, இப்படி எல்லா விஷயத்தையும் நீ குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறியே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பெரிய அதிர்ஷ்டக்காரனா இருக்கணும். ஐயா போங்கய்யா. மாமா, மாமா, வாடா சாமா. மாமா, புதுக்கோட்டையில இருந்து நம்ம ருக்குவ பொன் பார்த்துட்டு போனாலும் அம்மா, அவளுக்கு ருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஆஹா. அடுத்த முகூர்த்தத்தையே கல்யாணத்தை நடத்தி போடலாம்னு சொல்லிவிட்டா. அப்படியா? ஆமா, போன மாசம் நீங்க எங்கிட்ட கைமாத்த ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டல, அது நாளைக்கே கொடுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும். நாளைக்கே வா. ஆமா மாமா, நாளைக்கே பணத்தை அனுப்புறதா நானும் தந்தி கொடுத்துட்டேன். சரி, ஏற்பாடு பண்றேன். மாமா, நான் உங்களை மலை போல நம்பிட்டு இருக்கேன். புரியுதுடா, நீ போய் வா. அப்போ நான் வரட்டுமா? போயிட்டோம். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. சிங்காரம் வாய மூடிய மேற எருமை எல்லாம் வாய்ப்புல போயிட போகுது. எப்பயா வந்த சிங்கப்பூர்ல இருந்து? மீனாட்சி, இப்பதான் வர்ற, வந்துட்டு இருக்கிற. மீனாட்சி, அரிசி கையிடு. நான் சொல்றத கேளு மீனாட்சி. மீனாட்சி, நீ ஊருக்காக உழைச்சது போதும், இனிமே எனக்காக நீ உழ. இதோ பாரு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ஜாலியா வாழ்க்கை. யோ, மேல தொட்ட உன் மொட்டை மண்டையில இதாலேயே போட்டுருவேன், ஜாகிரதை. நல்ல தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க. நீ கட்ட கட்டுக்கு ஒரு கல்யாணம் வேற, ஒரு வேலை வெட்டி செய்யறது இல்ல. போற வர பொம்பளைங்க கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? எருமா கடா மாதிரி இருக்கிய. ஆடி பானாத பானாத காலாத என்ன துப்புற. என்ன நாளைக்குள்ள எப்படியும் பணத்தை புரட்டி கொடுக்குறேன்னு சாமாயிட்ட சொல்லிட்டு இப்படி மசான்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? என்ன உங்களுக்கு தானே காதல விழலையா? ஏண்டி கத்துற? நான் சாமான்ட கடன் வாங்கி இருக்கிற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணுமா? நாளைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா ருக்கு கல்யாணம் நிக்கிறதோட அல்லாம சாமாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அப்புறம் அவன் முகத்துல நான் எப்படியும் ஒழிக்கிறது? என்ன ஒரு யோசனை? என்ன கொஞ்சம் யோசனை பண்ண விட. மீனாட்சி நம்மள என்ன பணம் கொடுத்து வச்சிருக்காளே, அது கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கும்னா. அந்த பணத்தை எடுத்து சாமான்ட கொடுத்துட சொல்றியா? இல்ல, மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு தான். வாயமூடி. நமக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அவ பணத்தை தொடவே கூடாது. நம்மள்ட்ட பணம் பத்திரமா இருக்கும்னு நினைச்சு அவ அங்க வேலை செய்து கிடைக்கிற பணத்தை குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நம்மள்ட்ட கொடுத்து வச்சிருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஒரு தேவை எங்கடி போய் நிப்பா? ஆமா, அதுவும் வாஸ்தவம் தான். என்ன அம்மா ஐயா ரொம்ப தீவிரமான யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நீ சாப்பிட்டியா? உள்ள அடை பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. சரிமா. நேரத்துதான் வந்திருக்கிறேன். வா மீனாட்சி, வா. நம்ம ருக்குக்கு நிச்சயம் பண்ணிருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ருக்கு கல்யாணம் நல்லா சாம் நடக்க போகுது. உன் வாய் முகூர்த்தம் நடக்கட்டும். ஆமா, எங்க ஆத்து பக்கம் காலங்காத்தால வந்த? ஏண்டி, எல்லா ராத்து வேலையும் முடிஞ்சிட்டியா? எங்க இந்த ஐயர் என்ன வேலை செய்ய விட்டாரு? ஏன்? நான் பின்கட்ல பாத்திரம் தொலைக்கிட்டு இருந்தேனா? என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த. ஐயர் ஓடியாந்தாரு. இத பார், என்ன வேலை என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படியே போட்டு முதல்ல இந்த 500 ரூபாய் பணத்தை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாருங்க. மீனாட்சி பணம் கொண்டு வந்து கொடுத்தாளா? என்ன இப்படி 3 பேரும் தகச்சு போய் நிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்த மீனாட்சி, நீ கொண்டு வந்து பணத்தை கொடுத்தே நான் சொன்னேன். ஆனா நான் சொல்றத நம்பாம இவ 2 பேருமே திகைச்சு நிக்கிறா. அவங்க நம்பி நானே நம்பாட்டி எனக்கு என்ன? இனிமே நான் அவங்கள நம்புறதா இல்ல. மீனாட்சி, என்னம்மா சொல்ற? வெளுத்ததெல்லாம் பால்,
வாயில வர வார்த்தையெல்லாம் உண்மை நான் இவ்வளவு நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி வளர்ற? நீங்க கிட்ட பேசாதீங்கம்மா. அப்போ ஷாமா நீ புறப்படு, நான் பாக்குறேன். வரமாமா. மீனாட்சி, என்னம்மா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிற? முகத்துக்கு முன்னால ஒரு பேச்சு, முதுக்கு பின்னால ஒரு பேச்சு. அந்த மாதிரிலாம் என்னால பேச முடியாதுங்க. மனசுல எதுவா இருந்தாலும் நான் படாது போட்டு உடைச்சிருவேன். அப்படி யாரு என்ன மறைச்சிட்டாங்க? நீங்க 2 பேரும் தான். நீங்க உண்மையிலேயே என்ன உங்க பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா உங்க கஷ்ட நஷ்டங்களை என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பீங்களா? இல்ல என் பணம் உங்க பணம் நீங்க பிரிச்சுதான் பேசிருப்பீங்களா? அலமோ, அவங்கள என்ன கேக்குறீங்க? அவங்க ஒண்ணு என்கிட்ட சொல்லல. ராத்திரி வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க பேசினது எல்லாம் நான் தான் வாசல்ல இருந்து கேட்டுட்டே வந்தேன். கோச்சுக்காத மீனாட்சி, உன் பணத்தை ஏன் தொடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கூட கொஞ்சம் பணம் போட்டு உன் கைக்கு 2 வளையல் பண்ணி போடலாம்னு நினைச்சோம். என்னங்கம்மா நீங்க? என் கைக்கு வளையல முக்கியம், ஐயாவோட வாக்கு முக்கியம். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் உங்களுக்கு தெரியாம நான் பணத்தை கொண்டு போய் சாமா எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். மீனாட்சி, நீ மட்டும் பையனா பிறந்திருந்தா யாரு என்ன சொன்னாலும் போங்கடா சாட்டானுட்டு உனக்கு ஒரு பூணூலை போட்டு நேக்கு கர்மா பண்ண போற பிள்ளைய நீரான்னு சொல்லியிருப்பேன். பொண்ணா பிறந்துட்டேம்மா.